வணக்கம் குழந்தைகளே, இது வகுப்பு 2 பாடம் 15. ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லால் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். சாதிகள் இல்லையடி பாப்பா, தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. இதை எழுதியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் தான் இந்த ஓடி விளையாடு பாப்பா பாடலை எழுதினவர். பயிற்சி, படித்து பழகுவோம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது, கூடி விளையாடு, குழந்தையை வையாதே, கனிவு கொடுக்கும், சாதிகள் இல்லை, உயர்ந்த மதி, படிப்போம் சொல்லை கேட்டு, படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம். விளையாடு, வையாதே, கனிவு, உயர்ந்த மதி, குழந்தை, அன்பு, படிப்பு, பாட்டு. விளையாடு, வையாதே, கனிவு, உயர்ந்த மதி, குழந்தை, அன்பு, படிப்பு, பாட்டு. பாடலில் உள்ளபடி பொருத்துவேன். இது பொருத்துக. கனிவு கொடுக்கும் பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை எழுந்தவுடன் மாலையில் விளையாட்டு. சாதிகள் இல்லை, அன்பு நிறைய உடையவர் மேலோ. இதுதான் பாடல் உள்ளபடி பொருத்தும். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, பாட்டு பாட்டு. இது படிப்பு, பாடி இப்போ படிப்பு. காலையிலனா படிக்கணும், மாலையில் விளையாடணும். சாதிகள் இல்லை, அன்பு நிறைய உடையவர் மேலோ, பெரியவங்க. இப்போ இதில் செய்வேன் செய்ய மாட்டேன் வரைந்து காட்டுவேன். அதாவது செய்வேன்னா ஒரு சிரித்த முகத்தோடு உள்ள ஒரு ஸ்மைலி போடணும். செய்ய மாட்டேன் அப்படின்னா வருத்தமான ஒரு ஸ்மைலியை போடணும். இப்போ இதை பண்ணணுமா? ஒருத்தருக்கு நடக்க முடியாது, ஊன்றுகோல் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உள்ள குழந்தைகள் எல்லாமே நீ எங்கள் கூட விளையாட வராத அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் செய்வேன் வரணுமா, செய்ய மாட்டேன்னு வரணுமா? செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நடக்க முடியாதவங்கள இந்த மாதிரி விளையாட வராத அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்ய மாட்டேன். அப்போது ஸ்மைலியை இப்படி போடணும். இரண்டாவது விளையாடணும். இது கண்டிப்பாக செய்வேன், ஒரு ஸ்மைலி. இது இந்த மாதிரி பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஒருத்தட்ட உள்ள பொருளை வாங்க இப்படி இழுக்கக்கூடாது. செய்ய மாட்டேன். எல்லாருமே கூடி விளையாடணும். இது எப்படி? இது இவனோட சேர்ந்து விளையாடுறாங்க. அப்போ இது செய்வேன் செய்வேன் செய்வேன். ஓகே. இது அவனோட பொருளை காலை வச்சு எட்டி விடுறான். இது செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடணும். இது அந்த பாலை 2 பேரும் பகிர்ந்து விளையாடுறாங்க. ஸோ இது செய்வேன். ஓகே. எது செய்வேன், எது செய்ய மாட்டேன்னு புரியுதா? சொற்களை உருவாக்கி எழுதணும். எப்படி சொற்களை உருவாக்கி எழுதணும்? இது என்னது? லை, தா, மா. ஓகே. இதை வச்சு நம்ம என்ன சொற்களை உருவாக்க முடியும்? தலை. லை எப்பயுமே லாஸ்ட்டு தான் இருக்கணும். லை, தா, லைமா அப்படின்னு வராது. லையை கடைசி தான் எழுதணும். மா லை, மா லை, த லை, தலை. ஈஸியாக இருக்கா? எளிமையாக இருக்கா? மாலை மலை, தாலை தலை. ஏ சு டு. இதில் ஏசு அப்படின்லாம் வராது. டூ கடைசி வரும். ரெண்டுக்குமே டூ கடைசி வரும். எடு, ஏ டு, எடு.
சுடு. ஓகேவா, இடு சுடு அப்படின்னு எழுதிக்கணும். இதில் க லை இ, இதே லை மாதிரியே தான் இந்த லையை கடைசியில் போடணும். கடைசியில் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். லை இலை, கலை கலை. இதில் வந்து இந்த இது வராது. ஸோ லை இலை, லை கலை அப்படின்னு வரும். இந்த 2 வார்த்தைகள் தான் வரும். இது வந்து இதில் வந்து இந்த நீ இருக்கு இல்லையா, இந்த நீயை வந்து கடைசி போடணும். நீ மணி. அதே மாதிரி தூணி துணி, நீ துணி. இந்த நீயை கடைசி போட்டு மற்ற ஒவ்வொரு வார்த்தைகளை முன்னாடி போட்டுக்கணும். மணி துணி. ஓகேவா, இது ஈயை வச்சு எந்த ஒரு வார்த்தையும் முதல்ல உருவாகாது. அதனால் இந்த ஈயை வந்து கடைசியில் போடணும். ஓகேவா, போட்டு பாய் காய். ஓகேவா, காய் எழுதலாம். காய். அப்புறம் இந்த ஈயை போட்டுக்கணும். வாய் 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 காய் காய் வாய். ஓகேவா, இதில் இன்னை தான் கடைசி, இன்னை வச்சு முதல் வார்த்தை வராது. இன்னை கடைசி போட்டுக்கணும். க இன் கண், மா இன் மண், கண் மண். ஓகேவா, இதில் மலை தலை, சுடு எடு, இலை கலை, மணி துணி, காய் வாய், கண் மண் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்கலாம்.